அனைவருக்கும் ஆற்றல் மிக்க வணக்கம். நண்பர்களே, எல்லாரும் பேச தயங்குற ஒரு சப்ஜெக்ட், ரொம்ப யோசிக்கிற ஒரு சப்ஜெக்ட், ஆனா வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருக்கிற ஒரு விஷயம். ஆனா பேசுவதற்கு எல்லாரும் தயங்குற ஒரு சப்ஜெக்ட் வந்து செக்ஸ். செக்ஸ் பத்தி ஓஷோ என்ன சொல்கிறார் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவர் சொல்றாரு என்னென்ன, செக்ஸ் என்பது பாவம் அல்ல, அது வாழ்க்கையின் முதல் சக்தி. உடல் சந்திப்பது செக்ஸ், இதயம் சந்திப்பது லவ், ஆன்மா சந்திப்பது மெடிடேஷன். ஆக்சுவலா இது மூணு ஒன்னா கலக்கணும். இதுதான் ஓஷோ சொல்றாரு. சோ செக்ஷுவல் எனர்ஜியை நீங்க வந்து ஒரு பாசிட்டிவா பார்க்கணுமே தவிர ஒரு கில்ட்டா பார்க்க கூடாது. அதை ஒரு விழிப்புணர்வாக பார்க்க வேண்டும். அது ஒரு கிரியேட்டிவிட்டியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒரு அற்புதமான நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது மாறிவிடும். எப்போ அப்படின்னா, நீங்க அந்த விழிப்புணர்வோடு அணுகும் போது. நண்பர்களே, வாழ்க்கையை கொண்டாடுங்கள். எனர்ஜியை சப்ரஸ் பண்ணாதீங்க. அது ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கணும். எனர்ஜி என்பது ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கணும். செக்ஸ் இஸ் a seed of life. நம்முடைய வாழ்க்கையின் விதை செக்ஸ் அப்படிங்கிறார் ஓஷோ. அது பாவம் இல்லை, அது வாழ்க்கையுடைய மூல சக்தி. இது ஒரு பயாலஜிக்கல் டிரைவ் மட்டுமல்ல, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கேட்வே அப்படிங்கிறார். செக்ஷுவல் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு கிரியேட்டிவ் எனர்ஜி, படைப்பாற்றலின் முக்கிய சக்தி, மூல சக்தி செக்ஸ். உதாரணத்துக்கு கலைத்துறையில் இருப்பவர்கள், பேச்சுத்திறன் மிக்கவர்கள், இவங்களுக்கெல்லாம் இதுக்கு ஒரு காரணமாகவே இந்த செக்ஸ் அமைந்திருக்கும். செக்ஷுவல் எனர்ஜி அதுக்கு காரணமா இருக்கும். அதே போல ஒரு கரிஷ்மா, ஒரு மெடிடேஷன் டெப்த், இதெல்லாம் உங்களுக்கு எப்போ அமையும் அப்படின்னா, இந்த செக்ஷுவல் எனர்ஜி சரியான முறையில் ஃப்ளோ ஆகுவது அமையும் அப்படின்னு ஓஷோ சொல்றாரு. நண்பர்களே, மனசுல ஒரு கில்ட்டு, ஒரு பயம், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், இதெல்லாம் எப்போன்னா அதை நீங்க சப்ரஸ் பண்ணும்போது. ஆனா அதை புரிந்து கொண்டு அதை சரியான முறையில் பயன்படுத்தும் போது அது ஒரு கிரியேட்டிவிட்டியாக மாறும். சோ இது வந்து ஒரு புனிதத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். விழிப்புணர்வோடு செய்யப்படும் போது இது புனிதம் வாய்ந்த ஒரு விஷயமாக அமைகிறது. ஏன்னா விலங்குகள் ஒரு உணர்வு பூர்வமாக இதில் ஈடுபடுவதில்லை, சரிங்களா? பட் மனிதன் உணர்வு பூர்வமாக ஈடுபட வேண்டும். அப்போ இதுல உணர்வு, விழிப்புணர்வு, பிரசன்ஸ், இது எல்லாமே இணைந்திருக்க வேண்டும். அப்பதான் ஒரு டீப் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அங்க உருவாகும். அப்போ செக்ஸ் பிரச்சனை இல்லை, கில்ட் தான் பிரச்சனை அப்படிங்கிறார். இப்போ இதை பற்றி ஒரு தயக்கம், பயம், கூச்சம், இதுதான் வந்து உங்களை டிஸ்ட்ராய் பண்ணுமே தவிர சரியான முறையில் அதை பயன்படுத்துவது உங்களோட ஸ்ட்ரெஸ் குறையும், ஆங்ஸைட்டி குறையும் அப்படிங்கிறார். ஸோ செக்ஷுவல் எனர்ஜியை எது பிளாக் செய்கிறது அப்படின்னா, நீங்க அதை பற்றி எண்ணுகின்ற எண்ணங்கள். அப்போ உடல் நேச்சுரலா ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா, அந்த ஃப்ளோ ஆகிறதுக்கு நீங்க அதை அலோவ் பண்ணணும். அது சைலண்டா இருக்க முடியாது. அப்போ அப்படி ஒரு சரியான முறையில் நீங்கள் உங்க எனர்ஜியை பயன்படுத்தலாம். உங்களுடைய மெடிடேஷன் ஃபுல்ஃபில் ஆகாதுங்கிறார். ஸோ நிறைய பேர் மெடிடேஷன் பண்ற போவாங்க, இந்த செக்ஷுவல் உணர்வுகளை வந்து சப்ரஸ் பண்ணிட்டு போய் மெடிடேஷன் பண்ணுவாங்க. மெடிடேஷன்ல அவங்களுக்கு பெரிய ரிசல்ட் எல்லாம் கிடைக்காது. நான் நிறைய பேர் பார்த்திருக்கிறேன், ரொம்ப பெரிய மெடிடேஷன் கிளாஸ் எல்லாம் எடுப்பாங்க. அதே சமயம் வந்து ரொம்ப டீப்பா அந்த கிளாஸ்க்கெல்லாம் போவாங்க. ஆனாலும் எந்நேரமும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருப்பாங்க, ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க, ஒரு ஆங்ஸைட்டியில இருப்பாங்க. ஒய் பிகாஸ் அவங்க இந்த செக்ஷுவல் எனர்ஜியை சப்ரஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனாலதான் அவர் தன்னுடைய தியான முறைகள் என்ன பண்றாருன்னா, ஓஷோ ஒரு பிரீத், மூச்சு, பாடி மூவ்மெண்ட், ரிலீஸ் டெக்னிக்ஸ், உள்ள இருக்கிற அந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ற டெக்னிக்ஸ், இதெல்லாம் அவர் பயன்படுத்தி இருப்பார். அப்படி இந்த ஓஷோ மெடிடேஷன் கிளாஸ் போய் வந்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸ் உங்க உடம்புல வந்துடும், மனசுல வந்துடும், ஆன்மாவில் கிடைக்கும். ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் பயன்படுத்துற இந்த டெக்னிக்ஸ், அந்த பிரீதிங் டெக்னிக்ஸ், பாடி மூவ்மெண்ட் டெக்னிக்ஸ், ரிலீசிங் டெக்னிக்ஸ், இதெல்லாம். அப்ப செக்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், லவ் இஸ் தி செகண்ட் ஸ்டெப், மெடிடேஷன் இஸ் தி தேர்ட் ஸ்டெப். அப்ப முதலில் உடல் ரீதியாக வருகின்ற உணர்வு செக்ஸ், அதுக்கு அடுத்து இதயபூர்வமாக கனெக்ட் ஆகும்போது லவ் ஆக மாறுகிறது, காதலாக மாறுகிறது. அதை அடுத்து ஆன்மாக்கள் இணைகின்ற போதுதான் அது தியானமாக மாறுகிறது அப்படிங்கிறார். அப்ப செக்ஷுவாலிட்டி கேன் பி ஸ்பிரிச்சுவாலிட்டி, செக்ஷுவல் கேன் பி ஸ்பிரிச்சுவல். அப்ப இரு உடல்கள் இணையும் போது அது வெறும் செக்ஸாக இருக்கிறது, இரண்டு இதயங்கள் இணையும் போது அது காதலாக மாறுகிறது, இரண்டு ஆன்மாக்கள் இணையும் போது அது தியானமாக மாறுகிறது. ஆகவே நண்பர்களே, செக்ஸ் என்பது பாவம் அல்ல, அது வாழ்க்கையின் முதல் சக்தி. செக்ஷுவல் எனர்ஜி தான் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி, உங்களுடைய படைப்பாற்றல், உங்களுடைய மகிழ்ச்சி, கரிஷ்மா எல்லாம். கில்ட்டா இதை நினைக்காதீங்க, இதை எனர்ஜியா ஃபீல் பண்ணுங்க, இதை ஒரு தியானமாக மாற்றுங்கள்.
அப்ப உடல் சந்திக்கும் போது அது வெறும் செக்ஸாக இருக்கும், மனம் சந்திக்கும் போது அது காதலாக மாறுகிறது, ஆன்மா சந்திக்கும் போது அது தியானமாக மாறுகிறது. எனவே நண்பர்களே, ஆன்மாக்கள் சந்திக்கின்ற உணர்வினை பெறுங்கள், வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.